வணக்கம். தற்போது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் புகைப்படத்தின்படி தமிழகத்தின் உட்பகுதிகளிலும் மேற்கு பகுதிகளிலும் வானம் மேகக்கூட்டத்துடன் காணப்படும். இந்த மேகமூட்டத்தின் காரணமாக மழை பெய்ய வாய்ப்பில்லை. அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு தென்மேற்கு பகுதியிலிருந்து காற்று வீசக்கூடும். கடலோர கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட மற்றும் வெப்பமான சூழலே நிலவும். சென்னையிலும் வறண்ட வானிலையே காணப்படும். இனி தமிழகத்தின் வானிலை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் காலை நேரங்களில் வானம் தெளிவாகவே காணப்படும். சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 39 டிகிரியும் குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். சேலத்தில் 27 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். கோவையில் அதிகபட்சம் 34 டிகிரியும் திருநெல்வேலியை பொறுத்தவரை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். 27 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். பெங்களூரு 22 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். கோவாவில் அதிகபட்சம் 34 டிகிரியும் குறைந்தபட்சம் 28 டிகிரி செல்சியஸ். ஹைதராபாத்தில் 30 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். மும்பையை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 டிகிரியும் குறைந்தபட்சம் 29 டிகிரி. அகமதாபாத்தில் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வானம் தெளிவாக காட்சியளிக்கும். போபால் நகரில் அதிகபட்சம் 43 டிகிரியும் குறைந்தபட்சம் 30 டிகிரியாகவும், கொல்கத்தாவில் 29 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். தலைநகர் டெல்லியில் அதிகபட்சமாக 44 டிகிரி செல்சியஸுடன் வறண்ட வானிலையே காணப்படும். ஸ்ரீநகரில் 14 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இனி உலகின் பல்வேறு நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகபட்சமாக 19 டிகிரியும் குறைந்தபட்சமாக 14 டிகிரி செல்சியஸும், வாஷிங்டன் டிசியில் 15 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். நியூயார்க் நகரில் அதிகபட்சம் 21 டிகிரி செல்சியஸுடன் வானம் தெளிவாக காட்சியளிக்கும். டொரண்டோவில் 11 முதல் 17 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும். ஆஸ்லோ நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 17 டிகிரியும் குறைந்தபட்சமாக 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், லண்டனில் 8 முதல் 16 டிகிரி செல்சியஸுடன் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பாரிஸில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 11 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ரோம் நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ரியாத் நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வறண்ட வானிலையே காணப்படும். மேலும் அனுராதபுரத்தில் 26 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.